நாங்கள் எழுந்த வண்ணமாக வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம், அதிலே 1 3 மட்டும் நாங்கள் சத்தமாக வாசிப்போம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள். அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. ஆமென். நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த சாயங்கால வேலைக்காக தகப்பனே எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக இந்த ராப்போஜன இரவிலே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தவான்களோடு உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடும்படியாக நீர் உண்டாக்கின அந்த மகத்துவமான இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த ராப்போஜனத்துக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இது விலையேறப்பட்ட ஒரு பந்தியாக இருக்கிறபடினால் கர்த்தாவே, இது உண்மையான ஒரு மனவாட்டிக்கு இது ஒரு ஆர்ப்பரிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தாவே, இது உமக்கும் அந்த மனவாட்டிக்கும் உள்ள ஒரு இணைப்பாய் அது இருக்கிறது. இது ஆண்டவரே உம்முடைய மனவாட்டியோடு நீர் ஏற்படுத்தி கொண்ட புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அதனாலே தகப்பனே, அந்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவுகூறும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த பூமியிலே நீர் இல்லாவிட்டாலும் நீர் எங்கள் மத்தியிலே ஆவியாகவும் உம்முடைய வார்த்தையாகவும் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். அதனாலே தகப்பனே, மீண்டுமாக உம்முடைய ராஜ்யத்திலே வருமட்டுமாக ஆண்டவரே பரிசுத்த ஆவி என்னும் ஒரு அச்சாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக உம்முடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறபடினால் கர்த்தாவே, இந்த செய்தியானது எங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தின ஒரு செய்தியாயிருக்கிறது. அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த சாயங்கால வேளையிலே தகப்பனே, உம்முடைய ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேச போற பொருளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, சொந்த வியாக்கியானங்கள், சொந்த எண்ணங்கள், சொந்த எந்த காரியங்களும் இதில் இடைப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி வந்து கர்த்தாவே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாகவும் வழி நடத்தி நாங்கள் சரியானதை புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். வாழ்ந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆம் கர்த்தாவே, விசேஷமாக இந்த ராப்போஜன பந்தியிலே கலந்து கொண்டவர்கள் மாத்திரமில்ல, எடுக்க ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இது விளையாடுகிற ஒரு நேரம் அல்ல. இது தகப்பனே ஆண்டவரே, இது தன்னை நிதானித்து ஆராய்ந்து சோதித்து இது எடுக்கிற ஒரு பாத்திரமாயிருக்கிறபடினால் தகப்பனே, அவருடைய கண்களையும் அவருடைய செவிகளையும் உடைய வார்த்தையின் மீது வைத்து தவறான காரியத்தோடு அதை பெற்றுக்கொள்ளாத வண்ணம் சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலோடு வெளிப்பாடோடு அதை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். தகப்பனே, யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றுக்கொள்ள இருக்கிற காத்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியின் வேளையிலே நீர் அசைவாடி ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டு உடைய நாமம் ஒன்றே இந்த இடத்திலே மகிமைப்படத்தக்கதாக எங்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். யாவையும் உடைய பாதத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே பலமுள்ள தூதனுடைய பிரசன்னமாகுதல் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். பலமுள்ள தூதனுடைய பிரசன்னமாகுதல். முன்பு வருகையும் மணவாட்டியின் ஆயத்தம் என்ற ஒரு காரியத்தை போட இருந்தேன். ஒருவேளை இது 1000 வருட அரசாட்சியில் உள்ளவருக்கு ஒரு மகிழ்ச்சியாகி போய்விடும். அதனாலே நாங்கள் பேசுகிற காரியங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரசன்னமாகுதல், வருகைக்கும் பிரசன்னமாகுதலுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. உங்களுக்கு நான் செய்தியிலே அதை தீர்க்கதரிசியுடைய காரியத்திலிருந்து நான் அதை வாசித்து காண்பித்தேன். ஆமென். இன்றைய நாளிலே இந்த
பொருளின் பேரிலே அநேக காரியங்களை பிரசங்கிக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு வார்த்தை ராபோஜனத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையோடு எங்களை ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து நாங்கள் பெற வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு தான் ஆக்கின தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறான். அபாத்திரம் என்று பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாது, நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் சரியாக இல்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அபாத்திரமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் செய்தியானது போதிக்கப்படுகிற வேளையிலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது பல காரியங்களை எங்கள் மத்தியிலே பல குழப்பங்களை கொண்டு வரும். ஆனால் ஒரே ஒரு காரியம், மணவாட்டியானவள் வஞ்சிக்கப்பட முடியாது. மணவாட்டி அந்த வார்த்தையின் பாகமாக இருக்கிறபடினால் அவள் அதை பெற்றுக்கொள்ளுவாள். அதனாலே எல்லாருக்கும் இது போதிக்கப்படுகிறபடினாலே நீங்கள் யாவரும் அங்கே கவனமாக இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நல்ல மேய்ப்பன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினாலே நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அவர் சரியான ஆதாரங்களோடு சரியான காரியத்தை எங்களுக்கு புரிய வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் செய்தியானது அந்த ஊழியக்காரனை நீங்க பிடித்து கொள்ளாவிட்டால் தவறான ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வகை உண்டு. ஆமென். அங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களில் அவர் அங்கே சொன்னார், பரிசேயர் சதிசேயரை குறித்து புளித்தமாவை குறித்து எச்சரிக்கை ஆயிருங்கள். முன்பு நான் அந்த 16ஆம் அதிகாரத்தில் முன்பு நீங்கள் வாசித்து பார்த்தா அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அப்பத்தை கொண்டு போக மறந்துட்டான். அப்போ மறந்து போனபடினால இவர் இந்த டோக்கை போட்டுட்டு இந்த செய்தியை கொடுத்தோன்னே இந்த காரியத்தை போதிச்சோன்னே இப்போ இவங்க நினைச்சிட்டாங்க அப்பம் கொண்டு வராதபடினால இவர் எங்களுக்கு இதை சொல்லிட்டேருன்னு. அப்போ பாருங்க, அந்த ஒரு காரியம் அந்த அப்பம் அவங்க கொண்டு வரையில் இவர் இந்த புளித்த மாவை சொன்னோன்னா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இதோட இதை பொருத்திட்டான். ஆனால் அவர் தேவனாய் இருந்தபடினால அவர் என்ன செய்தார், அவருடைய சிந்தனைகளை அறிந்து சொன்னார், நீங்க இந்த அப்பத்தை குறித்து அல்ல நான் சொன்னது, பரிசேயர் சதிசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்க எச்சரிக்கை ஆயிருங்க. அவருடைய உபதேசங்களை குறித்து அவர் சொன்னார். ஒருவேளை நீங்கள் சில காரியங்களோடு வருகிற வேளையிலே வார்த்தை சில நேரத்தில் வருகிற வேளையில நீங்க அதை தவறா புரிந்து, சீசர்கள் கூட என்ன செய்தாங்க, தவறாக புரிந்து கொண்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பேசின காரியம் வெளிப்பாடாயிருந்தது. அவரை அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் கேட்ட வேளையிலே அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவருடைய நோக்கங்கள் சரியாயிருந்தது. ஆனால் அவர்கள் சரியான விதத்திலே வாஞ்சியாயிருந்த வேளையிலே தேவன் அதை வெளிப்படுத்தின தேவனாயிருந்தார். ஆமென். அதனால்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஜனங்கள் என்னை யார், பின்பகுதியிலே வாசிச்சு பார்த்தீங்கன்னா யார் என்று நினைக்கிறார்கள் என்று சீசரிடம் கேட்ட வழியா சொன்னா, எரேமியா, எலியா என தீர்க்கதரிசியில் ஒருவன். அப்போ அவர் கேட்கிறார், நீங்க என்ன குறித்து என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவர் சொல்ற, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன. அவர் சொல்ற, மாமிசமும் ரத்தமும் அதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க தேவனே அதை வெளிப்படுத்தினார். ஆமென். அதுபோலதான் இன்றைக்கு ராபோஜனமானது ஒரு சடங்கல்ல, நியாயப்பிரமாணம் அல்ல. இது நாங்கள் ஒரு கடமைக்காக பெற்றுக்கொள்ளுகிற காரியம் அல்ல. எங்களுக்கு வார்த்தையோடு ஒரு சரியான உறவு இருக்கவன், சபையோடு சரியான உறவு இருக்கணும், போதனையோடு சரியான புரிந்துணர்வு இருக்கணும், செய்தி எதற்காக போதிக்கப்படுகிறது, ஊழியம் எப்படி நடைபெறுகிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தவறான எண்ணங்கள், தவறான போதனைகள், தவறான கோட்பாடுகள் என்ன செய்யும், எங்கள் மத்தியிலே வருகிறதா இருக்கு. ஆமென். அதனால்தான் இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுது, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன். இன்னைக்கு இந்த செய்தியானது இன்னைக்கு உலகத்துக்கு அங்கே கொடுக்கப்பட்டாலும் தீர்க்கதரிசியினாலே இன்னைக்கு பல காரியங்கள் ஊடுருவி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அது எழுதப்பட்ட வண்ணமாகவே விசுவாசித்து பரிசுத்த ஆவியினாலே கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு இந்த நாளிலே, இந்த நாள் அங்கே 1963ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் அங்கே தேதி, அங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் என்ன செய்தார், மத்திய ஆகாயத்திலே அந்த 7 தூதர்கள் இறங்கி தீர்க்கதரிசியை மேலே கொண்டு அந்த 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட நாள் தான் இந்த 1963ஆம் ஆண்டு அங்கே பிப்ரவரி 28ஆம் தேதி அந்த நாளாய் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நாங்கள் வாசித்த காரியம் பாருங்கள். பின்பு பலமுள்ள தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்த. யாராம்?
பலமுள்ள தூதன். இந்த பலமுள்ள தூதனை சூழ என்ன இருந்தது? வானவில் இருந்தது. அப்படி இந்த பூமியிலே பார்க்கிற வழியிலே நீங்க அங்கே ஒரு தூதன் அங்கே இருக்கிறான். எந்த தூதன்? பூமிக்குரிய தூதன். கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா பாருங்க, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிற வேளையில பூமியில் ஒரு தூதன் இருக்கிறான், வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வர்றான். அது யாரு? பலமுள்ள தூதன். அவனை சூழ என்ன இருந்தது? அங்கே வானவில் இருந்தது. அவருடைய சிரசு அங்கே பஞ்சை போலவும் வெண்மை போலவும் அங்கே ஒவ்வொரு கற்களுக்கு ஒத்ததாக அங்கே எழுதப்பட்டிருந்தது. அப்படி பார்க்கிற வேளையில அவர் யார் என்று நீங்க அறிந்து கொள்வீர்கள். அது யாரா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவாய் தான் அது இருக்க முடியும். அப்ப பாருங்க, இந்த காரியம் ஏற்கனவே அங்கே யோவானுடைய ஊழியத்திலே அது சம்பவித்தது. அது ஒத்ததா இருக்கிறது. என்ன? அங்கே யோவான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில அங்கே மேசியா வருவதற்கு ஒரு அடையாளமாயிருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய காரியத்தை அவர் செய்யறதுக்கு முன்பாக அங்கே யோவான் என்ன செய்து கொண்டிருந்தான்? ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அதே போலதான் இந்த பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறதுக்கு முன்பாக அங்கே 7ஆம் தூதன் அங்கே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். ஆமென். இந்த ரகசியமானது அங்கே 1963ஆம் ஆண்டு 7 இடிகள் முழங்குற வேளையில இந்த 7 ரகசியமும் என்ன செய்தது? அங்கே முழக்கப்பட்டது. முத்திரைகள் அங்கே திறக்கப்பட்டது. ஆமென். இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற வேளையில் தான் என்ன நடக்குமாம்? தேவ ரகசியம் நிறையும். இதுக்கு முன்பாக 6 சபை காலம் இருந்தது. அங்கே ரகசியம் நிறைவேறவில்லை. ஆனால் இந்த 7ஆம் தூதன் அவனுடைய நாட்களிலே எக்காலம் ஊதுகிற வேளையில தான் இந்த ரகசியம் என்ன செய்யப்படும்? நிறைவேறப்படும். அப்ப இந்த ரகசியமானது நிறைவேற வேண்டும் என்றால் இந்த பலமுள்ள தூதன் வரும். ஏனென்றால் அந்த பலமுள்ள தூதன் கிறிஸ்து, அவர்தான் வார்த்தையாயிருக்கிறார். ஒன்றை திறக்கவும் அதை பூட்டவும் அவர் ஒருவரே என்னதாயிருக்கிறார்? பாத்திரமாயிருக்கிறார். உபாகமம் 29:29 சொல்லப்பட்ட மாதிரி மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு. இந்த பூமியில இந்த 7ஆம் தூதன் தன்னுடைய எக்காலத்தை ஊதாம ரகசியம் என்ன செய்ய முடியாது? நிறைவேற முடியாது. கவனமாய் நீங்க இருக்கவன். அவன் அங்கே ஊதப்ப வேளையிலே எல்லா ரகசியம் என்ன செய்யும்? தேவ ரகசியம் நிறைவேறி ஆக வேண்டும். ஆமென். ஏனென்றால் அது கடைசி சபை காலம், கடைசி பிரஜாதிக்கு கொடுக்கப்பட்ட கடைசி காலமாயிருக்கிறது. அங்கே 1962ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி ஐயமீர் இதுவா சமயம் என்ற இதுல ஒரு தரிசனத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுறார். என்ன? அங்கே அவர் இருக்கிற வேளையில ஒரு பெரிய வெடிப்பு சத்தத்தை அவர் கேட்கிறார். அதுல தீர்க்கதரிசி சொல்றார், ஒருவேளை நான் அயர்ந்து இருக்கலாம் அல்லது நான் ஒரு தரிசனத்துல நான் இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அது தேவனால் அங்கே கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த நாடு அங்கே அதிர வண்ணமாக அது என்ன செய்தது? பெரிய ஒரு வெடிப்பு சத்தமாயிருந்தது. அந்த வெடிப்பு சத்தம் தான் 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றினார். அவர் அரிசோனாவுக்கு போகும்படியாக அங்கே கர்த்தருடைய தூதரினாலே அவர் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஏனென்றால் அங்கேதான் அவர் அந்த மலையின் மேல் அந்த காரியத்தை சந்திக்க வேண்டும். அங்கே சந்தித்து 7 தூதர்களும் இறங்கி வந்து அவரை பெற்றுக்கொண்டு அந்த ரகசியத்தை அங்கே சொன்ன பிற்பாடு அவர் அங்கே தூதனினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டது என்ன? மீண்டுமாக ஜெபசினாலே போ, அந்த 7 முத்திரைகள் நீ பிரசங்கிக்கப்படுகிற வேளையில இந்த ரகசியம் வந்து நிறைவேறும். அந்த நிமிஷம் மட்டும் தீர்க்கதரிசிக்கு அந்த முத்திரையை குறித்து அங்கே வெளிப்பாடு தெரியாது. ஆனால் முன்னமே அதை குறித்து அறிந்திருந்தால் நீங்க அறிவீர்கள் அதனுடைய வெளிப்பாடு என்ன என்று நான் போதித்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த பலமுள்ள தூதன் சொல்லாத மட்டும் நாங்கள் எதை தான் அங்கே கூறினாலும் அதை என்ன செய்யும்? தவறி போகும். அங்கே பலமுள்ள தூதனுடைய செய்தியும் 7ஆம் தூதனுடைய செய்தியும் அங்கே வித்தியாசப்பட்டதாக இருந்தது. ஏனென்றால் அங்கே பலமுள்ள தூதன் அங்கே வந்த பிற்பாடு அங்கே ஊழியமானது அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஊழியமும் பலமுள்ள தூதனுடைய முழு செய்தியாய் அது இருந்தது. இந்த 1963 பிப்ரவரி 20க்கு முன்னாக 7ஆம் தூதனுடைய செய்தி அங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது.
இந்த பலமுள்ள தூதன் இந்த பூமியில இறங்கி வராம இந்த 7 முத்திரைகள் என்ன செய்யாது, திறக்கப்பட முடியாது. இந்த பூமிக்கு என்று சொல்ற வேளையில அவர் பூமிக்கு இறங்க வரையிலே வேதம் என்ன சொல்லுது, சமுத்திரத்தின் மேலும் அங்கே பூமியின் மேலும் என்ன செய்யறார், அவருடைய பாதத்தை வச்சு. ஆனா அவர் பூமிக்கு அவர் இப்போது வர முடியாது. எப்போது வருவேர், அங்கே யூதர்களை சந்திக்கிற வேளையில தான் அவர் பூமியில கால் வைக்கிற வேளையில் அது என்ன செய்யும், ஒளிவமர அது 2ஆக விளக்கப்படும். ஆனா இந்த ஸ்டெப் தீர்க்கதரிசிக்கூடாக தன்னை அவர் என்ன செய்தார், இறக்கி அங்கே பலமுள்ள தூதனுடைய செய்தி அங்கே கொடுத்தார். அதனாலதான் அங்கே தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் அங்கே வரப்பட்டது. ஏனென்றால் அங்கே 1963 அங்கே மேக ஸ்தம்பமானது இந்த பூமிக்கு இறங்கி வந்து எல்லாரும் பார்த்தபடினாலே அநேகர் இதிலே தவறி போனதுக்கு அது ஒரு காரணமாயிருந்தது. 1000 வருட அரசாட்சி துவக்கத்துமே அதுவாயிருந்தது. ஏனென்றால் அங்கே கிறிஸ்து அவர் என்ன சொன்னார், அங்கே கொரிந்தியர்ல, நான் வருமளவும் நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள், இதை நினைவு கூறுங்கள். அப்ப அதனாலே அது வந்தபடினால அது என்ன நடந்தது, ராப்போஜனம் அங்கே தடையாய் போனது. ஆனால் அருமையான அங்கே தீர்க்கதரிசி சரியாக கொடுக்கிற வேளையில சொல்றார், பிரசன்னமாகுதலுக்கும் வருகைக்கும் அநேக வித்தியாசங்கள். இப்பொழுது அங்கே பிரசன்னமாகுதல் நடந்திருக்கிறது. ஆனால் வருகையின் நேரத்திலே பூமியிலே மணவாட்டி இருக்க முடியாது. அவள் எடுத்துக்கொண்டு மத்திய ஆகாயத்தில் தான் அவரோடு அவள் திருவிருந்து அவள் பெற்றுக்கொள்வாள் என்று இயேசு கிறிஸ்து எப்ப சொன்னார், இந்த பூமியில இருந்து வேளையிலே அவர் என்ன சொல்றார், இது முதல் நான் என்னையா இந்த பானத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், போஜனம் பண்ண மாட்டேன். அங்கே பரலோகத்துல இந்த மணவாட்டியோடு நான் போஜனம் பண்ண மாட்டேன், இதை நான் என்ன செய்ய மாட்டேன், போஜனம் பண்ண மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல அவர் போதித்த போதனையாயிருந்து. அதனால இந்த பூமியில மணவாட்டி இருக்க மட்டும் ராப்போஜனமானது அவளுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அதனாலதான் 1963 அது முடிந்து போனா 1965 தீர்க்கதரிசியுடைய எந்த செய்தி கடைசி ராப்போஜன கொமினியனோட தான் அவர் முடித்தார். அப்ப பாருங்க, அதுதான் அவருடைய. அப்ப 63 2 வருஷம், ஒரு அடுத்த மாசம் ஒருவன் தவறாக எடுத்துக்கொள்கிறது, ஒருவேளை அது புரியாம இருக்கலாம், அல்லது 2 மாதம் அல்லது 1 வருடம். ஆனா அங்கே 2 வருடம் ஆக என்ன செய்யப்பட்டது, ராப்போஜனம் கொடுக்கப்பட்டது. கடைசி செய்தியும் ராப்போஜனமாயிருந்து. அதனாலே அங்கே தீர்க்கதரிசி அதை அறிந்திருந்தார். ஏனென்றால் எடுத்துக்கொள்ளப்படுதல் அங்கே நடந்திருந்தால் மணவாட்டி இந்த பூமியில் அவள் இருக்க முடியாது. அவள் எங்க இருக்க முடியும், அங்கே தேவனோடு இருக்க முடியும். அது அங்கே யோசேப்பினுடைய காரியத்துக்கு அது ஒத்ததா இருக்கின்ற நாளில் அதை பேசலாம். ஏன்னா நீங்க அறிவீங்க, அவன் அங்கே என்ன செய்தான், அங்கே மணவாட்டியை தெரிந்து கொண்ட அரண்மனையை வைத்த பிற்பாடுதான் அவன் யாரை சந்திக்க போனான், தன்னுடைய அங்கே சகோதரர்களை சந்தித்தான். அதே போல அங்கே முதலாவது இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக அங்கே வந்தான். அவர்கள் அங்கே புறக்கணித்த வேளையிலே அவர் புறஜாதி மணவாட்டியை பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. இப்பொழுது புறஜாதி மணவாட்டியை பெற்றுக்கொண்டு அவர் ஆகாயத்திலே அவளை அங்கே பரலோகத்திலே அங்கே வைத்த பிற்பாடுதான் அவர் என்ன செய்வார், பூமியில யூதர்களை சந்திக்க வருவார். சந்தித்த பிற்பாடுதான் அங்கே என்ன செய்யப்படும், அங்கே ஊழியமானது நடைபெற்ற பிற்பாடு அங்கே யூதர்கள் முத்திரைக்கப்பட்ட பிற்பாடு மீண்டுமாக மணவாட்டி எங்க வருவா, இந்த பூமிக்கு வருவா. 1000 அரசாட்சி அங்கே அளவும் அந்த யூதர்களும் மணவாட்டியும் அவரோடு கூட ஆளுவார். மற்ற எந்த மனிதர்களும் என்ன செய்யலாது, அப்பொழுது கட்டப்பட்டு இருப்பார். பிசாசு கூட அங்கே என்ன செய்யப்பட்டிருப்பான், கட்டப்பட்டிருப்பான். ஏனென்றால் அந்த 1000 அங்கே வருஷம் நிறைவு ஏற்பட்ட பிற்பாடுதான் அங்கே என்ன செய்யப்படும், வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்ட பிற்பாடுதான் அங்கே என்ன செய்யப்படும், நியாயம் தீர்க்கப்பட்டு பிசாசு அவன் நித்திய அக்கினிக்கு அங்கே தள்ளப்படுவான். அதுக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்கும், அங்கே நல்லோர் அங்கே தீயோர், அதுல செம்மறியாடு வெள்ளாடு என்று என்ன செய்யப்படும், அங்கே பிரிக்கப்படுகிற வேளையில தான் அங்கே தேவனுக்காக உண்மையாயிருந்து அவருடைய சகோதரர்கள், அதாவது தேவனுடைய மனிதர்களுக்கு புண்ணியங்கள் செய்து ஊழியம் செய்தவர்கள் அங்கே என்ன செய்யப்படுவார்கள், அங்கே கொண்டு வரப்படுவார். ஆனால் இந்த செய்தியை நிராகரித்து இந்த செய்தியை ரிஜெக்ட் பண்ணி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினவன் அவன் வேறொருவனுக்கு நன்மை செய்தாலும் அங்கே வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் வேதம் சொல்லு தெளிவாக அங்கே சொல்லப்படுது. அவன் எப்படிப்பட்டவனா அறிந்ததில் அவன் உண்மையாயிருந்த ஒருவேளை அந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் பரிசுத்த ஆவி.
ஆனால் அவன் அந்த காரியத்தில் இருந்து அங்கே தேவ மனிதர்களுக்கு அவன் என்ன செய்வான்? காரியங்களை செய்து இருப்பான் என்றால் அவன் இரண்டாம் உயிர்த்தெழுதல் அவன் என்ன செய்யப்படுவான்? பங்கடைவான். ஆமென். அப்ப பாருங்க, நான் இந்த காரியத்துக்கு வருவோம். இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் வந்திருக்கோம். அதனால்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? இனி காலம் செல்லாது. இது இந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த முத்திரையானது ஒரு மீட்பின் புத்தகமாய் அது இருந்தது என்று தீக்கர் சொல்றார். அது மீட்கப்படுகிற வேளையில, அது முத்திரைகள் திறக்கப்படுகிற வேளையில அங்கே மணவாட்டியானவள் தான் யார் என்பதை அவள் இனங்கண்டு கொண்டாள். ஏனென்றால் அது மீட்பின் புத்தகமாயிருந்தது. ஆதாம் ஏவாள் அங்கே தவறு செய்த வேளையிலே ஏவாளுடைய காரியத்தின் நிமித்தம் அங்கே என்ன செய்தது? அங்கே வீழ்ச்சி வந்தது. ஏனென்றால் அங்கே நன்மை தீமை என்று அங்கே மரங்கள் வைக்கப்பட்ட வேதம் சொல்லுகிறது. அது தீக்கர் சொல்றார், அறிவின் விருட்சம். நீங்க நினைக்கலாம் இன்றைக்கு அது இல்லை என்று. தீக்கர் சொல்றார், அது இன்றைக்குமே இருக்கிறது. என்ன? இன்றைக்கும் உலகத்துல உங்களுக்கு சுயாதீனம் இருக்கிறது. நன்மை தீமை என்று ரெண்டுமே வைக்கப்பட்டிருக்கு. அதான் தீக்கர் சொல்றார், அவளுக்கு அங்கே முன்பாக நன்மை தீமை அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஞானத்தை விரும்பினார்கள், அறிவை விரும்பினார்கள். அதனாலே அவர்கள் என்ன செய்தார்? தேவனுக்கு மேலான ஒரு காரியத்தை ஒருவன் கொண்டு வருகிற வேளையில வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அங்கே வீழ்ச்சியானது அங்கே வந்தது. அதனாலே அது யாரிடம்? அங்கே ஆதாமிடம் அந்த காரியம் இருந்தது. அவன் அந்த பூமியில் ஒரு குட்டி தேவனாயிருந்தான். அவன் இந்த மலையை கடந்து இந்த இடத்துல இரண்டா அப்படி இருக்கத்தக்கதாக அவன் அந்த வல்லமை உடையவனாயிருந்தான். அவர் என்ன பேர் வைத்தானோ அதுதான் அந்த மிருகங்களுக்கு பேராயிருந்தது. அந்த பூமியை ஆளுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனால் பாவமானது அங்கே பிரவேசித்த வேளையில அவன் தேவனிடத்தில் இருந்து தன்னை பிரித்து கொண்டான். அதான் தீக்கர் சொல்றார், நீங்க பாவம் செய்கிற வேளையில நீங்க தேவனிடத்துல உங்களை பிரித்து கொள்ளுறீங்க. நீங்க தவறு செய்கிற வேளையில நீங்க என்ன செய்து கொள்றீங்க? உங்களை வேறு பிரித்து கொள்ளுறீங்க. நீங்க தவறு செய்யாம தேவனை விட்டு நீங்க பிரியலாம். நீங்க எப்ப தவறு செய்கிறீர்களோ அது ஒரு பிளவை கொண்டு வருகிறது. அதான் தீக்கர் சொல்றார், பிளவானது அது அவர்களும் இங்கே நாங்களும் போக முடியாத ஒரு பிளவாயிருந்து. அதனாலதான் பாவம் செய்கிற வேளையில பிளவு அங்கே ஏற்படுகிறது. பிளவை அங்கே நீங்க கடந்து போக வேண்டுமெண்டா அங்கே ஒரு இரத்தமானது அங்கே வர வேண்டும், அங்கே பரிகாரமானது வர வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை மன்னிக்காட்டி நீங்க அதை கடக்க முடியாது. அதனாலதான் இந்த பூமியில எந்த மனிதனும் பாத்திரவான் இல்லை என்ற உடனே அங்கே யோவான் அதங்கே அழுகிறான். ஏனென்றால் அங்கே எந்த மனிதனும் அங்கே பாத்திரனாக அங்கே காணப்படவில்லை. எந்த மனிதனும் அதற்கு காரியமாய் இல்லை. அங்கே எலியா இருந்தான், மோசே இருந்தான், அங்கே ஆபிரகாம் இருந்தான், அங்கே கபிரியல் தூதன் இருந்தான், அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆனால் எந்த மனிதனும் அங்கே பாத்திரனாக இல்லை. ஆனால் அங்கே யூத கோத்திர சிங்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அங்கே பாத்திரராயிருந்தார். அதனாலதான் அவர் மாத்திரம் அதை அங்கே மீட்க முடியும். அவர் அதை மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் அங்கே தேவனாயிருந்தார். பாருங்க, அங்கே மகத்துவமுள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், மகத்துவமுள்ள மனிதர் இருந்தார்கள். இந்த பூமியை அசைத்த மோசே அங்கே இருந்தார், வானத்தை அசைத்த அங்கே எலியா இருந்தார். ஆனால் யாருமே அங்கே பாத்திரவான் அல்ல. இன்னைக்கு ஏன் தவறான காரியங்கள் வருதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அங்கே ஒரே ஒருவர் மாத்திரம்தான் அங்கே பாத்திரம். அவர் ஒருவர் தான் அங்கே அதை திறக்க முடியும். இன்னைக்கு வேதமானது அங்கே தெளிவாக அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு, போதிக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில ஒரு தூதன் இருக்கிற வேளையில பலமுள்ள தூதன் அங்கே இறங்கிவார். அவன் தான் அதை என்ன செய்ய முடியும்? அங்கே திறக்க முடியும். அவர் அங்கே திறக்கிற வேளையில தான் எல்லா ரகசியங்களும் என்ன செய்யப்பட்டது? அங்கே திறக்கப்பட்டது. அதனாலதான் இந்த முத்திரைகள் திறக்கப்பட்ட வேளையிலே ஒரு மனிதன் அங்கே மீட்டு கொள்ளப்படுகிறான். அதான் தீர்க்கா, அவன் மீட்கப்பட்டா அவன் எதை குறித்தும் புலம்ப மாட்டான். ஏன்? அவன் மீட்கப்பட்டுட்டான். மீட்கப்பட்டா இனி யாருக்கு அங்கே சொந்தம்? இயேசு கிறிஸ்துக்கு அங்கே சொந்தம். அதனாலதான் வேதம் என்ன சொல்கிறது? இந்த சரீர மீட்பாகிய காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்காக வாசிங்க ரோமர் 8:22-23. நேரம் போகிறோம் பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி
இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆமென். பாருங்கள், சரீர மீட்பாகி ஏண்டா இந்த முதலாவது நீங்க மீட்கப்படுறதுக்கு முன்பாக உங்களோட சரீரம் மீட்கப்படும். இந்த சரீரம் மீட்கப்படாம நீங்க மீட்பை பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தை முன்பாக அவர் என்ன செய்ய வேண்டும்? மீட்க வேண்டியதாயிருந்தது. அதனாலதான் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய சரீரத்தை அங்கே கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்க இதை தான் அறியணும். இந்த ரொட்டி, இந்த ராப்போஜன் உங்களுக்கு மீட்பை கொண்டு வரேன். நீங்க இதை பெறுறதுனால நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க இருக்கிற வேளையில தான் நீங்க அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் திகற்றா நாங்க மீட்பை பெற்றுக்கொள்கிற வேளையிலே நாங்க என்ன செய்யறோம்டா, நாங்க வேறொரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, 95வது பக்கத்துல, அதாவது 7 சபையின் காலங்களும் 7 முத்திரை இடையுள்ள பிளவு என்ற செய்தியில் அவர் சொல்றார். 137வது பக்கம் 95வது பந்தியில பாருங்க. ஆனால் நாம் மீட்கப்பட்ட பின்னர் நாம் இனிமேல் எதையும் நாமவே தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏன்னா நாங்கள் மீட்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் எதையுமே நாங்களா தெரிந்து கொள்ளலை. ஏனென்றா நாங்கள் மீட்கப்பட்ட, நாங்கள் ஏன் இன்றைக்கு நாங்கள் ஒரு கற்ப வேதனைப்படுகிறோம், நாங்கள் ஏன் பிரயாசப்படுகிறோம்? இந்த காரியமானது அங்கே மீட்கப்பட்டது தெரிந்தா தேவன் மீதியானதை அவர் என்ன செய்வார்? அங்கே பார்த்து கொள்ளுவார். மீட்கப்பட்டு பார்க்கிறவர்களே சொத்து அல்லது பாதுகாப்பு அது குறிக்கிறது. அது என்ன செய்யும்? அந்த மீட்கப்படுகிற உரிமையாளர், அந்த முத்திரை, நாங்கள் அந்த முத்திரைக்கு பட்டிருக்கிறோம். அப்படி என்ன அர்த்தம்? பாதுகாப்பை பெற்றுக்கொண்டோம். ஒரு பொருளை என்ன செய்வாங்க? அந்த முத்திரைக்கு படுகிற வேளையில அந்த அங்கே பரிசோதிக்கிறவன் என்ன செய்வான்? நன்றாக சோதிப்பான். அதே போலதான் திகசுவா, ஒரு மனிதன் முத்தரிக்கப்படுகிறதற்காக அவன் அதிகமாய் சோதிக்கப்படுகிறான். அதிகமா அவன் என்ன செய்யப்படுகிறான்? புடமிடப்படுகிறான். ஏனென்றா தேவன் உங்களை சோதிக்கிறான். நீங்களோட பொறுமையை சோதிக்கிறார். உங்களுடைய தயவு வர மட்டும் அவர் சோதிக்கிறார். உங்களுக்கு நீடிய சாந்தம் வர மட்டும் அவர் என்ன செய்தார்? சோதிக்கிற தேவனாயிருக்கிறார். ரைட், கவனிங்க பார். 96வது, நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறதில்லை, அவர் தெரிந்து கொள்ளுதலே நாம் விரும்புகிறோம். இப்ப நாங்க தெரிந்து கொள்ள மாட்டோம். ஏன்னா நாங்க மீட்கப்பட்டோம். இப்ப நாங்க எதை விரும்புவோம்? அவருடைய தெரிந்து கொள்ளுதலே. இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தாமாகவே தெரிந்து கொள்ள விரும்பின. இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? தாமாக தெரிந்து கொள்ள விரும்பின. ஞானத்தை பெற்றுக்கொள்வதனால் என்ன நேரிடும் என்று காண அவர்கள் விளைந்தன. அப்ப தீகர்ஸ் என்ன சொல்றா, அவங்க விரும்பினாங்க என்ன? ஞானத்தை பெற்றா என்ன எங்களுக்கு கிடைக்கும் என்று அவங்க என்ன செய்தாங்களாம்? விரும்பினான். ஞானத்தை பெற்றுக்கொள்வதனால் என்ன நேரிடும் என்று காண அவர்கள் விளைந்தன. அவர்கள் அதை ஆராய முற்பட்டு அதன் விளைவால் மரணம் எய்தன. அவங்க என்ன செய்தாங்க? ஆராய முற்பட்டு அதனால மரணத்தை எய்தன. ஒரு மனிதன் மீட்கப்பட்ட பின் அவன் கல்வியறிவு பெற வேண்டும் என்று கவலை கொள்வதில்லை. அவன் உலகத்தின் காரியங்களுக்காக, உலக ஞானத்திற்காகவும் இனி ஒருபோதும் கவலையுற்றுவதில்லை. அவன் தன் சுயமாக எதையுமே தெரிந்து கொள்ள முயல்வதில்லை. கிறிஸ்துவை அவன் தெரிந்து கொண்டான். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டபடினால மற்றது அவன் தெரிந்து கொள்ள மாட்டான். புரியுதா? பரிசுத்த ஆவியினால பெற்றுக்கொள்ளும். ஏனென்றால் காரியம் தேவன் தன்னை முத்திரிச்சு அவர் மீட்டபடினால அவன் என்னத்துக்கு? தேவன் இந்த பூமி நிரந்தரமல். அதான் சொன்னா, நீங்க பரிசுத்த ஆவியினால பெற்று தேவன் உங்களோட வந்தா நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, எதையுமே தெரிந்து கொள்ள மாட்டீங்க. நீங்க எதற்காக நீங்க அவதிப்படுறீங்க, பிரயாசப்படுறீங்களோ அதுவே அவராயிருக்கிறார். ஒரு தகப்பனோட ஒரு புள்ளை இருக்கு மட்டும் புள்ளை எதையுமே யோசிக்க. அதே போலதான் எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிற வழியில நாங்க எதையுமே என்ன செய்ய மாட்டோம்? அவரை விட வேறொன்றை தெரிந்து கொள்ளணும். ஏண்டா எல்லாமே அவராயிருக்கு. இப்ப நீங்க எதை நினைச்சாலும் நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏண்டா அவர் சிருஷ்டிகராயிருக்கு. ஆதாமுடைய நிலைக்கு நீங்க கொண்டு வரப்படுகிறீங்க, நீங்க கொண்டு வரப்பட போகிறீங்க. அப்ப அதனால ஆதாமுக்கு எதையும் கட்டணும், வெட்டணும், சாப்பிடணும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா பாவம் வந்த வேளையில பிளவு வந்து, புரியுதா உங்களுக்கு? இதுதான் பிளவு. இப்ப நீங்க தேவனோடு இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு தவறை செய்யற வேளையில உங்களுக்கு பிளவு ஏற்படும்.
நீங்க நினைக்க கூடாது நான் ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன் அதனால அது மன்னிக்கப்பட்டிருக்கு. மன்னிப்பு எப்ப வரும்? அறிக்கையிடுவதனால், விட்டு விடுவதனாலதான் அங்க என்ன செய்யும்? மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லல இரக்கம் பெறுவான். நீங்க கொஞ்சம் என்ன செய்வீங்க? இரக்கம் பெறுவீங்க. அதுக்கு பிற்பாடு நீங்க சரியான ஒரு நிலையில வருகிற வேளையில தான் நீங்க என்ன செய்வீங்க? தேவனுக்குள்ளாக நீங்க முத்திரிக்கப்படுகிறீங்க. ஆமென். கிறிஸ்துவை அவன் தெரிந்து கொண்டான், அவ்வளவுதான். அதன் விளைவால் அவன் மீட்கப்பட்டு விட்டான். இப்ப விளங்குதா எது இங்க இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார்? அந்த புத்தகத்தை, மீட்பின் புத்தகத்தை. இப்ப இத அவன் பெற்றுக்கொண்டுட்டான்டா, அவன் என்ன செஞ்சுட்டான்? மீட்கப்பட்டுட்டான். அவன் சுயமா எதையும் தெரிந்து கொள்ளாம எல்லாமே தேவன் என்ற ஒரு எண்ணத்துக்கு வருவான் என்றால் அவன் மீட்கப்பட்டான். புரியுதா உங்களுக்கு? இதான் தீக்கர் சொல்றேன். அங்கே முத்திரைகள் திறக்கப்பட்டு அது மணவாட்டிக்கு வந்த வேளையிலே மீட்பு அங்கே வந்தாயிற்று. புரியுதா உங்களுக்கு? ஏன் அவங்க அறிஞ்சிட்டாங்க, இது ஏன் நான் இதை செய்கிறேன், இந்த செய்தி எனக்குள்ள வந்துட்டு இன்னைக்கு நான் மீட்கப்பட்டுட்டேன். ஏனென்றா நான் எதையுமே சுயமாய் செய்கிறது இல்லை. நான் இந்த உலகத்தில் எதையுமே ஆசையாய் எண்ணுகிறதில்லை. நான் ஆசையாக எண்ணுகிற ஒரே ஒரு காரியம் என் தேவன் என்று அவன் வருகிற வேளையில அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? மீட்கப்பட்டவனாயிருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அன்னைக்கு உங்க பரிசுத்தவான்களை சிந்தித்து பாரு. ஆபிரகாமுக்கு கட்டளை, நீ போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போ. அவன் என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டு போயிட்டான். ஏன் தான் மீட்கப்பட்டான். புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன செய்யறான்? காணாத ஒன்றை தேடி போனான். அவன் காண இல்லை, ஆனா அவன் என்ன செய்யறான்? தேடி போனான். ஏன் அவன் மீட்கப்பட்டான் என்பதை அறிந்தான். அதான் காண்டு விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, காணாததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசமாயிருக்கு. இன்னைக்கு நாங்க வரப்போறத நாடி நாங்க இருக்கிறோம். நாங்க எப்படி மீட்கப்பட்டோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு எப்படி முத்திரை திறக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு எப்படி தேவன் வந்தார் என்று நாங்க காண வேணுமெண்டா, நாங்க எப்படி மீட்கப்பட்டோம் என்று ஒருவன் கேட்டா நாங்க அதுக்கு பதில் சொல்றவளா இருக்கோம். ஏன்னா நாங்க மீட்கப்பட்டு எங்கட சரீரம் மீட்கப்பட்டிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதான் வேதம் சொல்லுது, நாங்க வேதனை பெற எங்கட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் பெற நாங்க காத்திருக்கோம். முதலாவது இந்த சரீரம் மீட்கப்படாம நீங்க புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ற காரியம், உங்களோட சரீரம் பரிசுத்தமாயிருக்கும், தேவனுக்கு உகந்த ஒரு பலியாயிருக்கும், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு சரீரமாய் அது இருக்கும். அதனாலதான் உங்களோட சரீரத்துல தேவன் இருந்தா நீங்க எப்படி காரியங்களை செய்து நடக்கணும் என்று நான் அடிக்கடி சொல்றேன். உங்களோட சரீரம் மீட்பு கிடைக்க முன்பு உங்களோட சரீரம் மீட்கப்படும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் அதை செய்து முடித்துட்டு, ஆனா நீங்க விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டு நீங்க இந்த பூமியில நீங்க சாட்சி, அது உயிரோடு இருக்கிற ஆலயம் என்பதை நீங்க காண்பிக்கும். அதனால தான் பாரு, அவன் மீட்கப்பட்டு விட்டான். இனிமேல் தன்னை வழி நடத்தி கொள்ள விரும்புவதில்லை. அவன் எங்கு செல்ல வேண்டும் என்பது, என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் அவனுக்கு போதிக்க அவன் விரும்புவதில்லை. அவன் காத்திருந்து தன்னை உண்டாக்கிய சிருஷ்டிகரின் தீர்மானத்தை அறிய விரும்புகிறான். ஆமென். பாருங்கள், தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகர் போக கட்டளையிடும் போது அவன் நாமத்தினாலே அவன் செல்லுகிறான். ஆமென். பாருங்க, ஏனென்றா அவன் மீட்கப்பட்டான். புரியுதா அவங்களுக்கு? மீட்கப்பட்டுட்டா என்ன அர்த்தம்? நீங்க அவரை உடைமை ஆயிட்டீங்க, சொந்தமாயிட்டீங்க. சொந்தமாயினப்படி இல்லை நான் இங்காதான் போவேன்டா, அது என்னது? மீட்கப்படையல். புரியுதா அவங்க? இதற்கதான் இயேசு கிறிஸ்து பலமுள்ள தூதன் அங்கே இறங்கி வரணும். முத்திரைகள் திறக்கப்படுகிற வேளையில அங்கே 7 இடிகளும் முழங்கின. அங்கே முத்திரைகள் அங்கே திறக்கப்பட்டது. ஒவ்வொரு முத்திரைகளும் ஒவ்வொரு சுரையினாலே சுற்றப்பட்டு அது முத்திரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றாக அங்கே உடைக்கப்படுகிற வேளையில எல்லாமே அங்கே திறக்கப்பட்டது. ஆமே. இன்னைக்கு அந்த மணவாட்டிக்குள்ளாக அந்த ரகசியம் அங்கே வந்தது. அவள் தன்னை அங்கே முத்திரிக்கப்பட்டு அவள் மீட்கப்பட்டாள் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆமே. ஏனென்றால் அவள் இந்த பூமிக்குரியவள் அல்ல, அவள் வானத்துக்குரியவள். அவள் தேவனுடைய அங்கே ஜனமாயிருக்கிறபடினால் அவள் தன்னை அங்கே அறிந்து கொண்டாள். ஆமே. பாருங்க, இதை தான் அங்கே தீக்கர் சொல்றார். தேவன் அந்த நோக்கத்துக்காக தான் தன்னை அங்கே அவர் என்ன செய்றார்? கல்வாரியிலே மரித்தார். ஆமே. 44 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட இந்த புத்தகம் இப்பொழுது அந்த மீட்பின் ரகசியமாய் உள்ளது என்று நாம் காண்கிறோம். அது தேவனிடத்தில் இருந்து வந்த மீட்பின் புத்தகம். பாருங்க, இப்பொழுது இந்த செய்தியாளன் செய்தியை முழங்கும் சமயம் ரகசியம் யாவும் நேரத்தில் நிறைவேறும். இப்பொழுது 7ஆம் சபையின் தூதன் இங்கே பூமியில் இருக்கிறான். வேறொரு தூதன் பலமுள்ள செய்தியாளன் வானத்தில் இருந்து இறங்கி வருகிறான். 45வது பந்தியில் பாருங்கள், இந்த தூதன் பூமிக்குரிய தூதன்.
இந்த தூதன் யாரு? பூமிக்குரிய தூதன், செய்தியாளன் ஆவான். தூதன் என்றா என்ன? செய்தியை கொண்டு வருகிறான். ஆனால் இங்கே ஒருவன் வானத்தில் இருந்து இறங்கிவார். ஏன்னா தீர்க்கதரிசி எங்க இருந்து வந்தா? தாயின் வயிற்றில் இருந்து வந்தான். புரியுதா அவங்களுக்கு? ஆனா இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தார்? வானத்தில் இருந்து வந்தார். அதான் பிறப்பு. அப்ப இவரை கடவுளாக்கலுமா? அதனால் இன்றைக்கு அந்நிய மதங்கள் அதை தான் செய்யுதுன்னு. ஒவ்வொரு அங்கே முன்னுக்கு வந்த ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்றாங்க? கடவுளா அவர் வணங்குறாங்க. அப்படி என்ன அவரை வணங்க முன்பு தாயை வணங்கணும். ஏண்டா அவ தானே அவரை கொண்டு வந்து. இப்படியே போனால் என்னது நடக்கும்? அந்த காரியத்தையே வணங்க வேண்டியவர். அப்ப பாருங்க, தீர்க்கதரிசிக்கு வரலாறு இருக்கு, துவக்கம் இருந்தது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? இவர் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, வம்ச வரலாறு இல்லாதவர், தாயும் தகப்பனும் இல்லாதவர், முடிவு இல்லாதவர். அப்ப பாருங்க, துவக்கம் முடிவும் இல்லையா? அப்ப அது ஒரு மனிதனா இருக்க முடியும். புரியுது? அது தேவனா இருக்க முடியும். ஆமென். இந்த தூதன் பூமிக்குரிய தூதன், செய்தியாளன் ஆவான். ஆனால் இங்கே ஒருவன் வானத்தில் இருந்து வருகிறான். பாருங்கள், அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது உடன்படிக்கைக்கு அடையாளம். ஏன் அந்த உடன்படிக்கை அவன் கொண்டு வருவான்? பாருங்கள், அது கிறிஸ்துவாக தான் அது இருக்க முடியும். பாருங்கள், அவர் 10ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட வண்ணமாக மறுபடியும் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்து 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்கிறார். ஆகையால் அந்த தூதன் அந்த தூதன் அங்கே பிரச்சயமாவதற்கு சமயம் வந்துவிட்ட தீர்க்கதரிசி தன்னை சொல்லி விளங்குதா? அந்த தூதன் ஏன்னா அவர் வந்தபடினால் அந்த தூதன் பிரச்சயமாகிறதுக்கு சமயம் வந்து விட்டது என்று சொல். அதுக்காக இன்னொருவர் இல்லை, தன் அவர் என்ன செய்யல? அடையாளப்பட்டு. அதே போலதான் யோவான் இந்த பூமியில் இருக்கவன் என்ன சொல்றான்? நீர் மேசியாவுக்குள்ள அவன் சொல்றான், மேசியாவும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை. ஆனா அவன் யாரா இருந்தான்? தீர்க்கதரிசியா இருந்தான். ஆமே. பாருங்க, ரைட். இன்னொரு காரியத்தை வாசிக்க நாங்க முடிக்கவும். பாருங்க, பாருங்க, அதனாலதான் அங்கே செய்தியானது ஒரு தீர்க்கதரிசியிடத்துல தான் வரும். அதனாலதான் தீர்க்கதரிசி என்ன செய்யறார்? ஜெபிச்சு கொண்டிருக்கிற வேளையில அங்க என்ன வந்து விழுது? பட்டயம் வந்து விழுது. அது என்ன சொன்னது? அந்த சத்தியம். அவர் யோசிக்கிற இந்த பட்டயத்தை வச்சு நான் எப்படி யுத்தம் பண்றேன்? இப்ப என்னத்துக்காக அது என்ன செய்யப்பட்டிருக்கு? வந்திருக்கு. அது என்ன சொல்லிச்சு அந்த சத்தம்? அது அந்த ராஜாவின் பட்டயம். அது என்ன சொல்லப்பட்டுச்சு? இது உன்னுடைய பட்டயம் என்று சொல்லு. இப்ப நாங்க செய்திக்கு வாரோம். அது என்ன சொல்லிச்சு? அது அந்த ராஜா. தேவுக்கு மதுக்கு நிறைய வித்தியாசம். தேவ் என்பது யாரை குறிக்கும்? தேவனை குறிக்கும். என்பது ஒரு மனிதனை குறிக்கும். அப்ப பாருங்க, அது என்ன செய்தது? அது அந்த ராஜாவின் பட்டயம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தூதன் இறங்கி வந்தபடினால இன்னைக்கு பிள்ளையான கோட்பாடு. ஆனா அங்கே அந்த சத்தம் என்ன சொன்னது? அது அந்த ராஜாவின் பட்டயம். பட்டயம் எதை குறிக்குது? வேதத்துல வார்த்தையை குறிக்குது. ஆமா. அப்ப இது உன்னுடையது அல்ல, அது யாருடையது? அந்த ராஜாவுடைய பட்டயம். அப்ப அது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு? முத்துக்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. அதனுடைய கைப்பிடி எப்படி இருந்துச்சு? பொன்னினால் அது செய்யப்பட்டிருந்து. முன்பகுதி என்ன செய்தது? வெள்ளியினால வடிவமைக்கப்பட்டிருந்து. அந்த தீர்க்கதரிசி சொல்றார், அந்த பட்டயத்தை அவர் பிடித்து எடுக்கிற வேளையில் அது எப்படி இருந்துச்சா? கைக்கு சரியாக பொருந்தினது. ஆமே. இது ரகசியமாயிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் வந்தாங்க, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் என்று அழைத்து கொண்டு, ஆனா அந்த பட்டயத்தோடு அங்க பொருந்தையில். ஆமே. அந்த வார்த்தையோடு அங்க பொருந்தையில். எந்த காரியம் என்ன செய்யல? அங்க பொருந்தப்படையில். ஆனா இந்த தீர்க்கதரிசி பிடிச்ச வேளையில அது அப்படியே பொருந்தினது. ஆமே. அது என்னன்னு தெரியும்? அந்த கைப்பிடிய நீங்க அங்க தீர்க்கதரிசி அந்த கைப்பிடி நாங்க பட்டயம் வச்சுட்டு கைப்பிடிய செய்து கவர் இருக்குமே, அந்த கவருக்குள்ளாக தான் கை இருக்கு. ஏன்னா யுத்தம் பண்ணுகிற வேளையில படாது. அப்ப அது எல்லாமே முத்துக்களினால் அலங்கரிக்கப்பட்டு கைப்பிடி பொன்னினாலே செய்யப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய கையை அதுக்குள்ள போடுற வேளையில சரியாக இருக்கு. அது என்ன சொல்லுது? அது அந்த ராஜாவின் பட்டயம். ஆமா. அப்ப ஏன் அந்த ராஜாவின் பட்டயம் எங்க வந்து விழுது? தீர்க்கதரிசியுடைய கரங்கள். நான் முன்னமே அடிக்கடி சொல்ற வார்த்தை யாரிடம் வரும்? தீர்க்கதரிசியிடத்தில். அதை இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்கதரிசி கொடுக்கும். அப்ப அதனால அது என்ன செய்து? அந்த ராஜாவின் பட்டயம் இந்த அங்கே தீர்க்கதரிசியுடைய கரத்தில் அது விழுந்தது.
என்ன விழுந்தது? இந்த செய்தி தான் விழுந்தது. அதனால தான் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சொன்ன வேளையில 1933ஆம் ஆண்டு ஓகவேயா நதியில அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கவில்லை. அது என்ன சொல்லுது? யோவான் என்னுடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாய் இருந்தது போல என்னுடைய இரண்டாம் வருகைக்கு என்ன இருக்கும்? உன்னுடைய செய்தி தான் முன்னோடியாயிருக்கும். அது என்ன செய்யும்? உன்னுடைய செய்தி முன்னோடியாயிருக்கும். ஏனென்றா இந்த பட்டயமானது இங்க வந்து இந்த செய்தியானது அங்கே வந்தது. அதனாலதான் அவர் சுயமாய் சொல்லாமல், அதனாலதான் அந்த பூமியில் இருந்த ஒவ்வொரு நாட்களிலும் அவர் அநேக தீர்க்கதரிசனங்களை சொன்னார், அநேக காரியங்கள் சொன்னார். எது கூட தவறி போவேன். அதான் தீர்க்கதரிசனம் அந்த புத்தகத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்லி அது நிறைவேறாம போனா நீங்க அவனை என்ன செய்வனாம்? செவி கொடுக்கவன், அதை ஏற்றுக்கொள்ளவனா, அதை நீங்க கணக்கு எடுக்கவன். ஏண்டா அங்கே ஒரு தீர்க்கதரிசி சொன்னா அது நிறைவேற வேண்டும். ஆமே. இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசி என்று அழைத்தவங்க என்ன செய்யறாங்க? சொல்றாங்க ஒரு ஃபேமஸ் ஆக வேணும் என்ற ஒரு நோக்கத்தில் சொல்றாங்க. ஆனால் அது என்ன செய்யுது? எவ்வளோ ஒரு அவமானம். ஆனால் அவங்க அப்பையும் ஒரு மன்னிப்புக்கு வராமல் என்ன செய்கிறாங்க? தங்களை மீண்டுமாக ஒரு காரியத்தில் அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்கிறான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி சொல்ல, நான் பேசின ஒரு காரியம் தவறாய் போகுமானா நீங்கள் என்ன செய்யுங்க? நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று முதுகுல குத்தி என்ன வீதியில் இழுத்து போங்க. பாருங்க, அவ்வளோ சேலஞ்ச் பண்ணி. ஏனென்றால் அவர் அறிந்திருந்தார் அந்த பட்டயமானது சரியாக அங்கே பொருந்தின. எப்பயுமே தீர்க்கதரிசி அழைக்கிற வழியில தேவன் தன்னை அந்த தீர்க்கதரிசி மூலம் அடையாளப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அதனாலதான் அந்த காரியமானது என்ன செய்யப்பட்டது? அங்கே சரியாக அவருடைய கரங்கள்ல விழுந்து, அதான் வார்த்தையானது தீர்க்கதரிசி இடத்துல வருகிறதா இருக்கு. அதனால்தான் இந்த காரியமானது அங்கே முத்திரிக்கப்பட்டு இந்த முத்திரைகள் திறங்கப்பட்ட வேளையில அது ஒரு மீட்பின் புத்தகமாயிருந்தது. ஏனென்றால் அந்த ஆதாம் அதை இழந்த வேளையில அது என்ன செய்தது? மீண்டும் மூல சொந்தக்காரிடத்தில் அது திரும்பி போனது. அப்ப இங்கே இவர் அதை மீட்க வர வேண்டும் என்றால் அங்கே தூதர்களை அனுப்ப முடியாது, எந்த தீர்க்கதரிசியை அனுப்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள், அவர்கள் மாமிசத்திலே பிறப்பிக்கப்பட்டவர்கள். அதனாலே அவர் என்ன செய்றார்? தானே அதை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவனே இந்த பூமிக்கு அங்கே இறங்கி வந்தார். அவர் வந்து அதை என்ன செய்தார்? செய்து அங்கே முடித்தார். ஆமே. அவர் மீண்டுமாக இந்த ரகசியமானது 7ஆம் சபையின் காலத்திலே அது தெரிவிக்கப்பட வேண்டும். அப்பதான் அது திறக்கப்படும். இந்த 7ஆம் தூதன் அங்கே வந்து முழங்காமல் எந்த ரகசியமும் என்ன செய்ய முடியாது? முழங்க முடியாது. அந்த செய்தி அந்த மனிதனுக்கு தான் அதை வர வெளிப்பாடானது. அங்கே அந்த மனிதனுக்கு அந்த தீர்க்கதரிசிகள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட தீர்க்கதரிசிடத்துல மாத்திரம்தான் அது வரும். அதை தேவன் அந்த தீர்க்கதரிசிக்கூடாக அங்கே வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு காரியங்களை நீங்க பார்க்குற வேளையில இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் அதை வெளிப்படுத்துவார் என்ற ஒரு நோக்கத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு அங்கே 8ஆம் 9ஆம் அல்லது அந்த 7 ஆவிகளும் இன்னும் 7 ஆவிகள் வரும் என்ற ஒரு நிலைக்கு வருகிறார். ஆனா வேதமானது தெளிவாக என்ன சொல்லப்படுகிறது? 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்கள்ல தேவ ரகசியம் நிறைவு. அதோட சாப்டர் க்ளோஸ். அதுக்கு பிற்பாடு ஒரு விளக்கத்தை எந்த மனிதனும் என்ன செய்யலாது? கொண்டு வர. ஏண்டாது புறஜாதிக்கு அது முடிவு பெற்று. யூதர்களுக்கு ஒருவேளை அவங்க மற்ற காரியத்துக்கு வரலாம், அங்கே மோசே எலியா அங்கே வருவார். அவர்கள் வந்து செய்கிற வேளையில் அவளுக்குரிய காரியம் நிறைவேறல். ஆனா இந்த பிரஜாதி மணவாட்டிக்குரிய வேதாமத்தின் முழு ரகசியமும் இந்த நேரத்தில் நிறைவேறி ஆகும். இந்த பிரஜாதிக்கு புதிய ஒரு வெளிப்பாடை கொண்டு வர எந்த காரியம் ஒரு மனிதனுக்கு வர முடியாது. ஆனா இன்றைக்கு இந்த செய்தியில் இருக்கிறவங்க அநேகர் வஞ்சிக்கப்படுறதை நாங்க பார்க்கணும். மணவாட்டி தான் மீதமுள்ள காரியத்தை செய்வா, அது அறிவு. ஆனா வெளிப்பாடானது ஒன்று அவள் போதிக்கிற வேளையில் அது வார்த்தையில இருக்கணும் அல்லது தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் அது இருக்கும். ஆனா அதை விட்டு ஒரு காரியத்தை அங்கே வர முடியாது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இன்னைக்கு தீர்க்கதரிசியுடைய செய்தியை போதிக்கிற ஒரு மனிதருடைய காரியத்தை இன்னைக்கு இலங்கையிலேயும் அவங்க என்ன செய்யறாங்க? கொண்டு வராங்க. அதனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா வேதத்திலேயும் இல்லை, எங்க இல்லை, தீர்க்கதரிசியுடைய காரியத்திலேயும் இல்லை. ஆனால் அவர்கள் எந்த கோட்டை வச்சிருக்கிறாங்கண்டா இந்த வெளிப்பாடு மீதிமுள்ள காரியம் மணவாட்டி அதை பிரசங்கிப்பா. ஒருவேளை நான் சொன்னேன் 100க்கு 100 அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் நான் அதை போதனையாக போதிக்க மாட்டேன். ஏனென்றா அது வேதத்திலும் இல்லை, தீர்க்கதரிசியிடத்திலும் இல்லை. ஒருவேளை அந்த காரியத்தை நீங்க பெற்றிருக்கலாம், ஆனா நாங்க போதித்து அதை விசுவாசிக்கணும் என்றால் அது வேதம் இருக்கணும் அல்லது தீர்க்கதரிசியுடைய ஆகமத்தில் அது இருக்கும்.
அது இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம்? அது ஒருவேளை அது உண்மையாயிருக்கு, நாங்கள் அதை நிராகரிக்க. ஆனால் அது இங்கே வராமல், ஏனென்றா வெளிப்பாடானது ஒரு தீர்க்கதரிசியிடத்தில் மாத்திரம் வரும். அப்படி அந்த மனிதன் அங்கே போதிக்கிறான்டா, தேவன் அதை ரூபகாரப்படுத்தணும், அடையாளப்படுத்தவும். அந்த மனிதனுடைய காரியங்கள் சரியாய் அது இருக்க வேண்டியதாயிருக்கு. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் அபாத்திரமாய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்கிறது, நாங்கள் சரியாக அதை பெற்றுக்கொள்ளவும். இன்றைக்கி நாங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய மீட்பர் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய செய்தியாளன் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றா நாங்கள் இதை பெறாமல் நாங்கள் 3 கடவுளாக நாங்கள் இதை பெற்றுக்கொள்வதனால ஒரு காரியம் இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற வேளையில தான் ஒரு ராப்போஜனமானது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாங்கள் தவறு செய்கிற வேளையில் அது என்ன செய்யும்? ஒரு பிளவை கொண்டு வருகிறதா இருக்கு. அதனால தான் அதிகசார் அங்கே ஆதாம் ஏவாள் தவறு செய்த வேளையில பிளவு அங்கே உண்டானது. அது பெரும் பிளவாயிருந்து அதை வந்து சீர்படுத்த அங்கே தேவனால் மாத்திரம்தான் அங்கே முடியும். அதனால்தான் பாவமானது ஒரு மனிதை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதாயிருக்கு. இன்னைக்கு பாவம் அவிசுவாசமாயிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய செய்தியாளனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் அபாத்திரம். இன்றைக்கு அநேகர் அபாத்திரமா இன்றைக்கு இந்த ஒரு மகத்தான இந்த பந்தியை அவர்கள் நிராகரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தீர்க்கதரிசி செய்தியில் தெளிவாக அது கொடுக்கப்பட்டிருந்தும் அவங்க தவறாக ஒரு புரிந்து கொள்ளுது, தவறான ஒரு அச்சிடப்படுதலால் அவர்கள் என்ன செய்தார்கள்? தவறாக புரிந்து கொண்டார். இன்னைக்கு 1000 வருஷ அரசாட்சி உள்ளவர்கள் அவர்கள் பிடிக்கிற கோட் வந்து எது? பரலோக மணவாளனும் பூலோக மணவாட்டியும் வாழுகிற இடம். அந்த செய்தி தான். அதில் என்ன நடந்தது? இந்த வாய்ஸ் ஆஃப் காட் அங்கே மொழிபெயர்க்கிற வேளையில் அவங்க எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கண்டா, நாங்கள் 1000 வருஷ அரசாட்சி நாட்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்னு ஆங்கிலத்தில் இருக்கு. அவங்க தமிழில் எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கண்டா, 1000 வருஷ அரசாட்சி நாட்களில் நாம் இருக்கிறோம். என்ன நடந்துச்சு? அது எத்தனை 1000 பேரை வீழ்ச்சி வந்து. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பாக இப்படி ஒரு காரியம் தவறாக அச்சிடப்பட்டுட்டது, இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தயவு செய்து இதை புரிஞ்சு கொண்டு மன்னிங்கன்னு அவங்க திரும்ப ஒரு அறிக்கையை விட்டான். ஆனால் அவங்க மாறி புரியுதாங்க, இன்னைக்கு வர அவங்க என்ன செய்யலை, அந்த நிலைக்கு வர. அப்படியே பப்ளிக்காக ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு காரியங்களில் அது செய்துள்ள அனைவருக்கும் பகிரப்பட்ட ஆங்கிலத்தில் சரிவாக சொல்கிறேன், நம்ம எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தமிழில் வந்திருக்கு நாம் இருக்கிறோம் மட்டும் வந்து பார்த்தீங்க. ஒரு சின்ன காரியம் எங்கே ஒரு மனிதர்களை கொண்டு போய். ஆனால் நாங்கள் உண்மையாகவே அதை விசுவாசித்து பெற்றிருந்தா அது சரி பிள்ளைண்டு வர்ற வழி நாங்கள் என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஐயோ இப்படியான பிள்ளை. ஆனால் அது ஏனென்றா அதிகசா நாங்கள் வார்த்தையை புறக்கணிக்கிற வேளையில் நாங்கள் பாவத்துக்குள்ளே போயிடும். அதான் கவனமாக இருக்கும். நீங்கள் வார்த்தையை புறக்கணித்தா நீங்கள் பிளவு உண்டாயும், நீங்கள் தூர போயிடுவீங்க. அதனால தான் பாருங்க, அதே காரியம் நாங்களும் அதே புத்தகம் வைத்திருக்கு. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவி எங்களோட கண்களுக்கு அதை மறைத்தராமே. நான் அதான் அடிக்கடி சொல்ற காரியம். அங்கே தீர்க்கதரிசி அதான் சொல்ற, நீங்க போதிக்கிறதுல ஒரு முள் வந்தா எடுத்து வச்சிருங்க, அதை முழுங்கிடாதீங்க. ஏன்டா அது தேவன் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு புரிய வைக்க மட்டும் காத்துருங்க. ஆமே. பாருங்க, இந்த காரியத்தில் ஒரு வார்த்தை வர்ற வேளையில் அது வார்த்தையோடு ஒத்துப்போவாட்டி தேவன் பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்கள் அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிற தேவனாயிருக்கு. அதான் நீங்க ஜெபிச்சு வர வேணும். அப்பதான் செய்தியாக அங்கே வரும். பாருங்க, இன்னைக்கு அதான் நாங்க வாசிச்சோம். இன்னைக்கு பலமுள்ள தூதனுடைய பிரசன்னமாகுது. இன்னைக்கு இந்த பலமுள்ள தூதன் இன்னைக்கு பிரசன்னமாகுதலை நாங்கள் கண்டுகொண்டோம். இன்னைக்கு தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் தன்னை திரைமறைத்து தன்னை அங்கே வெளிப்படுத்தினான். அது தீர்க்கதரிசி பேசின வார்த்தை அல்ல, அது தேவன் பேசின வார்த்தை ஆயிருந்து. அதனால தான் அது தவறி போக, எந்த வார்த்தை அங்கே தவறி போக. ஏண்டா தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் இருந்தான். அதனால தான் அவர் சொல்றா, தேவன் இங்கே இருக்கிறாருண்டா அது அவர் அல்ல, தேவன் அவருக்குள்ளே இருந்தான். அதனால தான் நான் சொன்னேன், திரை அந்த சீலை பழைய ஏற்பாடில் நீங்க பார்க்கலாம். என்ன செய்வாங்க? அவங்க வெளிப்பிரகாரம் முதல் திரைச்சீலையினால என்ன செய்யப்பட்டிருந்தது? உடன்படிக்கப்பட்டு மறைந்திருந்தது. அப்போ ஒரு யூதன் போய் அங்கே அதை வணங்கணுமென்று அவன் என்ன செய்வான்? வணங்குவான். ஆனால் அங்கே அவன் எதை காண மாட்டான்? உள்ளே இருக்கிற
உடன்படிக்கை அவன் காண மாட்டான். ஏண்டா திரைச்சியில் அது முன்னுக்கு வைக்கப்பட்டு, அதான் இயேசு கிறிஸ்து மரிச்ச வேளையில் என்ன நடந்துச்சு? முதலாவது திரைச்சியில ரெண்டா கிழிக்கப்படும். ஏண்டா தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார், தேவன் வெளிப்பட்டார். இது ஏன் மறைஞ்சிருக்கும்? ஏன்னா தேவன் தன்னை வெளிப்படுத்தி, அதனால தான் அது என்ன செய்ய திரைச்சியில வெளிப்படுத்தப்பட்ட. அப்ப அதனால ஒரு யூதன் அவன் என்ன செய்வான்? கும்பிடுற வேலையில எது முன்னுக்கு தெரியும்? வேறொருவன் பார்த்தேன்னு சொன்னா திரைச்சியிலேயே வணங்குறான். ஆனா யூதனுக்கு தெரியும் என்ன? உள்ளுக்குள்ள அங்கே உடன்படிக்கப்பட்டிருக்கு, தேவன் அங்கே இருக்கிறார், தேவன் அந்த உட்பிரகாரத்தில் இருக்கிறார் என்பது யூதன் தெரியும். ஆமென். அதே போலதான் இன்னைக்கு தீர்க்கதரிசி, எந்த நேரம் நாங்கள் தீர்க்கதரிசி என்று ஏன் சொல்லுகிறோம்டா, நாங்க அறிஞ்சிருக்கோம் தீர்க்கதரிசிக்குள்ள தேவன் இருந்தார். ஆமென். அது ஒரு வெளிப்பாடா இருக்கு. அதுக்காக அவரை நாங்கள் தேவன் ஆக்கையில ஐயண்டா நாங்கள் கிணத்தை கொடுக்கிறோம். ஏனண்டா தேவன் அவரில் வெளிப்பட்டார். ஆமென். அவர் ஆராதனைக்குரியவர் மாத்திரம் அல்ல, ஆராதனைக்குரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கு. பாருங்க, இதுதான் வெளிப்பாடாயிருக்கு. அதனால இந்த மீட்பின் முத்திரை திறக்கப்பட்டு இருக்காதீங்க. நீங்க இன்னைக்கு மீட்கப்பட்டீங்களா என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த நாளில, இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் உங்களோடு பேசணும். நீங்க மீட்கப்பட்டிருந்தா நீங்க அவருக்குரியவர்களாயிருக்கிறீங்க. நீங்க சுயமா எதையுமே தேட மாட்டீங்க, நீங்க சுயமான ஒரு காரியத்தை நாடி போக மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் அவருடைய விருப்பத்துக்கு நீங்க காத்திருப்பீங்க. அதுதான் நீங்க மீட்கப்பட்டீங்கன்ற அர்த்தம். இந்த பூமியில நீங்க எதையுமே நீங்க அதிகமா தேவனை விட முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக அப்படி ஒரு காரியத்துல போய் வனாந்திரத்துல இருந்தாங்க. உங்களுக்கு ரெண்டு குடும்பம் இருந்தா நீங்க குடும்பத்தோட போங்க, உங்களுக்கு ரெண்டு தொழில் இருந்தா நீங்க செய்துக்கணும். ஆனா நீங்க அறிந்திருக்கிறீங்க தேவன் வரப்புறா திகசுரா, எந்த நிமிஷம் நீங்க காத்துருங்க. அதான் மீட்கப்பட்டு நீங்க எதையுமே மேலாக நீங்க எண்ண மாட்டீங்க, எதையுமே அதிகமா காரியங்களை பெற்று நீங்க அதை பெறணும் என்று முயற்சிக்க மாட்டீங்க. தேவன் உங்களை மீட்டார், அதனால உங்களை பாதுகாக்க அவர் வல்லவர் என்பதை நீங்க அறிந்திருப்பீங்க. ஆமே. அதனால கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ராபோஜனம் பெறுகிறதுக்கு முன்பாக உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பவமும் ரசமும் உண்டு, அதை ஆசீர்வதித்திட கர்த்தருண்டு. சரீரமாய் இரத்தமாய் மாற்றி பருந்து அருள்கிறார். சரீரமாய் இரத்தமாய் மாற்றி பருந்து அருள்கிறார். கர்த்தரின் பந்தி பரிசுத்த பந்தி ஆவலாய் அழைக்கின்றாரே. பயபக்தியோடு நீதானே கலந்து ஆவலாய் அங்கு நினைவு கூறுங்கள். என்னை நினைவு கூறுங்கள். நாம் நோக்கிடுவோம் கல்வாரின் பாடுகளை கண் முன்னே நிறுத்தி நாம் நோக்கிடுவோம். கர்த்தரின் பந்தி பரிசுத்த பந்தி ஆவலாய் அழைக்கின்றாரே. பயபக்தியோடு நீதானே ஆவலாய் வந்து கொள்வோம். ஆமென், ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நாங்கள் ஒரு விசை கததாமை மற்றும் நேரங்களோடு கூட இருந்த கிருபைக்காகவும் எந்த தடைகளும் இல்லாதபடி கர்த்தருடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் பானம் பண்ணும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த இரக்கத்துக்காகவும்
அந்த தயவுக்காகவும் ஒரு விசை நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கதாவே. கதாவே நீர் கொடுத்த அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கதாவே நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கதாவே நீர் பாராட்டின இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான இந்த கட்டளையை கதாவே நாங்கள் நிறைவேற்றும்படியாக நீ செய்த ஆண்டவரே இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா நல்லவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு விசை எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஜெபத்துக்காக காத்திருப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த ராத்திரி வேளைக்காக தகப்பனே எங்களை தாழ்த்துறோம். கதாவே, இன்றைக்கு அந்த பலமல்ல தூதனுடைய வருகையை குறித்து நாங்கள் பார்த்தோம். கதாவே, அநேக முறை நாங்கள் அதை பார்த்தாலும் கதாவே இந்த முறை அதை மீண்டுமாக இந்த நாளிலே அசைப்போடு நீர் செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கதாவே, அந்த பலமுள்ளதனுடைய தூதனுடைய நோக்கத்தை நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் பார்த்தோம். இந்த பூமியில் இருக்கிற தூதனும் பலமுள்ள தூதனும் அங்கே சந்தித்து கதாவே அந்த செய்தியானது இந்த பூமிக்குரிய தூதனுக்கு அங்கே கொடுக்கப்பட்டதும் ராஜாவின் பட்டயம் அங்கே கொடுக்கப்பட்டதும் அந்த பட்டயம் சரியாக கரத்திலே பொருந்தினதும் அந்த வார்த்தையானது இன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி மத்தியிலே நிறைவேறினதையும் அந்த அடையாளமானது பரிபூர்ணமாக அவருடைய கரங்களிலே நிறைவேறினதையும் கதாவே இன்றைக்கு மனவாட்டி காணும்படியாக நீர் ஏற்படுத்தின இந்த மகத்துவமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே அந்த மீட்பின் புத்தகம் அங்கே திறக்கப்பட்டு அந்த மீட்கப்பட்டவர்கள் கலிகூர்ந்தது போல கதாவே நாங்கள் மீட்கப்பட்டோமா என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் காணும்படியாக நாங்கள் இனங்கண்டு கொள்ளும்படியாக எங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தையும் இந்த சரீர மாற்றங்களையும் கதாவே சரீர மீட்பையும் குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு எங்களுடைய சரீரம் மீட்கப்படாமல் கதாவே நாங்கள் மீட்கப்பட முடியாது என்று நாங்கள் பார்த்தோம். அதே போல் இந்த உலக ஆசைகள் உலக காரியங்கள் எல்லாம் எங்கள் சரீரத்திலே மீட்கப்பட வேண்டும். எங்களுடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும். எங்களுடைய ஆவி அங்கே மீட்கப்பட வேண்டும். எங்கள் சரீரங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கதாவே நீர் எங்களோடு நீர் பேசினீர். கதாவே, இந்த வேளையிலே பெற்றுக்கொண்ட யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கதாவே, அபாத்திரமாய் பெற்றுக்கொள்ளாத வண்ணம் கதாவே தங்களை நிதானிக்க நீர் ஒரு நேரத்தை கொடுத்தீர். நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த காரியங்கள் அவருடைய ஆண்டவரே இருதயத்திலே பேசத்தக்கதாகவும் இனி வர்ற காலங்களிலே கதாவே உமக்குள்ளாக இணைந்து தங்களுக்குள்ளாக ஒரு பிளவை ஏற்படுத்திக் கொள்ளாதபடி, சபைக்குள்ளாக ஒரு பிளவை ஏற்படுத்திக் கொள்ளாதபடி, ஊழியக்காரனோடு பிளவை ஏற்படுத்திக் கொள்ளாதபடி கதாவே வார்த்தையோடு பொருந்தத்தக்கதாக கதாவே தங்களை வார்த்தையோடு இணைத்துக் கொள்ளத்தக்கதாக எது சரி எது பிழை என்பதை நீர் ஒருவரை அறிவீர். அதனாலே காத்திருக்கத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொருவரும் கொடுத்து கதாவே இந்த நாளிலே இந்த சபையானது மேலும் மேலும் கதாவே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து கதாவே உம்முடைய மீட்கப்படும் நாளுக்காக காத்திருக்க நீர் கிருபை செய்யும். அந்த அருமையான நேரத்திலே கதாவே உம்முடைய நேரம் எங்களோடு நீர் கூட இருந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைவுகூர்ந்து கதாவே இதை செய்து முடிக்க நீ செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாராட்டின அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்முடைய நேரம் உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை வழிநடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலே கதாவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்திலே வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கதாவை இந்த நேரத்திலே தகப்பனே விசேஷமாக எலிசபெத்தை உம்முடைய கரத்திலே நினைவு கூறுகிறோம். கதாவை இந்த நேரத்திலே அந்த வயதான அந்த தாயை நீ தாமே என்ன நோக்கத்துக்காக நீர் தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாகவும் இந்த நாளிலே பலவீனப்பட்டிருக்கிற அந்த சரீரத்தை நீர் காண்கிறபடினாலும் நிச்சயமாய் ஒரு நல்லதை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கதாவை பரிசுத்த ஆண்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற தேவன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சொஸ்தமாக்கும் என்று நீ சொல்லி
இருக்கிறீர். அதனாலே நிச்சயமாய் ஒரு நன்மையை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக இந்த நேரத்திலே குழப்பங்களோடு கர்த்தாவே ஒவ்வொரு நோக்கங்களோடு வந்த ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் நீரே ஆலோசனை கர்த்தராயிருக்கிறபடினால், நீரே சமாதானத்தின் தேவனாயிருக்கிறபடினால் நீர் அந்த ஆவியை இறக்கி ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாக நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிற வேளையிலே கர்த்தாவே ஒரு வேளை நாங்கள் இந்த பூமியில இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நாங்கள் ஆகாயத்திலே சந்திப்போம் என்ற நிச்சயம் கர்த்தாவே எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதனாலே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். யாவை உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பஸ்நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென்.